புத்தக பிரதிஷ்டை செய்ய போகிறோம். நம்முடைய ஐக்கியத்திலே பாஸ்டர் அசரியா அவர்கள் சுவிசேஷகராக தீர்க்கதரிசியாக இருந்து ஊழியம் செய்து வருகிறார்கள். அவர்களுடைய துணைவியார் சகோதரி ஜபா அவர்கள் ஒரு ஆசீர்வாதமான புத்தகம் ஒன்றை எழுதியிருக்கிறாங்க. அது முதல்ல நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சகோதரி ஒரு சாட்சி சொல்ல போகிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம இதை பிரதிஷ்டை பண்ணுவோம். அதாவது தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்க ஜெப குறிப்புகள் இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட ப்ரூஃப் காட்டினாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னென்னா, அதாவது ஒரு 500 ஜெப குறிப்பு. யாருக்காக? எனக்காக. எனக்கு ஒரு 500 ஜெப குறிப்பு இருக்குன்னு உங்களுக்கு என்னைக்காவது தெரியுமா? பாஸ்டருக்கு என்ன, அவரே எல்லாருக்கும் ஜெபிக்கிறாரு, அவர் என்ன ஜெப குறிப்பு இருக்கும்? நான் அதிர்ந்து போனேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. வெளிப்படுத்தல் 22, 21 வரைக்கும் அக்ராஸ் த பைபிள் குறிப்புகளை எடுத்திருக்கிறாங்க. பாருங்கள், தேவ ஊழியர்கள் தேவன் கொடுத்த குடும்பத்தை, சபையை பண்படுத்துகிறவர்களாகவும் காக்கிறவர்களாகவும் இருக்க ஜெபிப்போம். அருமையான குறிப்பில் தேவ ஊழியர்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்க ஜெபிப்போம். யார்கிட்ட எடுத்திருக்காங்க அந்த குறிப்பு? ஏனோக்கு. ஊழியர்கள் தேவன் தங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடிக்கிறவர்களாக இருக்க ஜெபிப்போம். யார்கிட்ட எடுத்துப்பாங்க? நோவா. சார், இப்படியே ஒவ்வொரு குறிப்பு கடைசி பார்த்தீங்கன்னா, தேவ ஊழியர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்க ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை தேவ ஊழியர்கள் அனைவரோடும் கூட இருக்கும்படியாக ஜெபிப்போம். வெளிப்படுத்தல் 22, 21. அப்படி ஒரு அற்புதம். 500 குறிப்புகள். ஸோ இது நம்ம ஒவ்வொருத்தட்டும் இருக்க வேண்டிய. எத்தனை பேர் ஜெபிப்பீங்க ஊழியக்காரங்களுக்காக? இப்போ இன்றைக்கி அவ்வளோ புக்கு விற்றுறோம். ஆமாம், சரி. முதல்ல சிஸ்டர் வாங்க, பாஸ்டர் வாங்க. அவங்க இந்த புத்தகத்தை எழுதினதை குறித்து ஒரு சாட்சி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதை பிரதிஷ்டை பண்ணுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இப்படி ஒரு புஸ்தகத்தை எழுதி வெளியிட கிருபை தந்த தேவனை நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு சின்ன சாட்சி சொல்லும்படி எனக்கு ஆக்சுவலாக அது பிளான் கிடையாது. ஆனால் வந்து உட்கார்ந்துக்கப்புறம் என் ஆவியில் ஒரு ஏவுதல் வந்ததுனால தான் நான் ஒரு சாட்சி சொல்லணும்னு சொல்லி நினச்சேன். நான் வந்து ஒரு ஊழியக்காரருடைய பின்னணியிலிருந்து வந்தவள் அல்ல. ஒரு பாரம்பரியமான விக்கிரக ஆராதனையிலிருந்து ஒரு இந்து குடும்பத்திலிருந்து தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். 96 நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரும்போது என்னை அறியாமல் எனக்குள்ள ஒரு வாஞ்ச ஒரு பாரம் இருந்தது. என்னன்னா, எங்கள் சபை ஊழியக்காரருக்காக ஜெபிக்கணும். எனக்கு யாரும் இதை சொன்னதெல்லாம் கிடையாது, எங்கள் பாஸ்டர் கூட இவன் சொன்னது கிடையாது. ஆனால் என்னவே அறியாமல் எனக்குள்ள வந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். எங்கள் ஊழியக்காரருக்காக நான் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் ஜெபித்தது வந்து ஊழியக்காரர் மேல் இருந்த அன்பின் நிமித்தம், ஊழியக்காரர் மேல் இருந்த அந்த ஒரு மரியாதை நிமித்தமாக தான் அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் காலங்கள் கடந்து திருமணத்துக்கு அப்புறம் ஒரு ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத நான் அறிந்து கொண்டேன். ஏன் அப்படின்னா, ஃப்ரண்ட் லைனில் நிற்கும்போது நிறைய தாக்குதல்கள், ஒரு பக்கம் சத்துருண்ட தாக்குதல், ஒரு பக்கம் மனிதர்கள் மூலம் வரக்கூடிய போராட்டம், எல்லாத்தையும் அவங்க சகித்து ஜெயித்து தான் ஊழியத்தை செய்ய வேண்டியிருக்குது. அப்போ அந்த ஊழியத்துக்கு வரும்போது தான் ஊழியக்காரருக்காக ஜெபிக்க வேண்டியது எவ்வளோ ஒரு அவசியங்கிறத உணர்ந்து நான் இன்னும் அதிக பாரத்தோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு ஒரு நியூ இயர் சர்வீஸில் நாங்கள் ஒரு சபைக்கு செய்து கொடுக்கும்படி போயிருந்தோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நீ போகிற சபைக்காக, உன்னுடைய ஊழியக்காரருக்காக நீ உத்தரவாதம் பண்ணி நீ ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். அதன்படி நான் ஆண்டவர் சமூகத்தில் நான் பொருத்தனையாக பண்ணி, ஆண்டவர்
ஒவ்வொரு சனிக்கிழமையும் என் சபைக்காக என் ஊழியக்காருக்காக நான் ஜெபிப்பேன்னு சொல்லி ஒரு 2 ஆண்டுகளாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 2025ஆம் ஆண்டில் தான் ஆரம்பத்தில் வந்து நம்ம சாதாரணமாக தான் நான் ஜெபம் பண்ணேன். ஊழியக்காரருடைய ஆசீர்வாதத்துக்காக, பாதுகாப்புக்காக, கர்த்தர் அவங்கள பயன்படுத்தணும், இன்னும் அவங்கள தேவைகள் சந்திக்கப்படணும், இப்படி எனக்கு அறிந்த வகையில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அடுத்து ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய வசனங்கள் ஆண்டவர் காண்பித்து அதன் அடிப்படையில் கர்த்தர் ஜெபிக்க வச்சாரு. அப்படி ஜெபிக்கும் போது பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கும், அவ்வளோ காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்கணுமா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீ எப்படி உன் சபைக்காக ஊழியக்காரக்காக ஜெபிக்கிறியோ அது போல் ஒவ்வொரு சபையிலையும் ஜெபிக்கிறவங்கள நீ எழுப்பணும், எனக்கெல்லாம் ஜெபிக்கிறியோ அதெல்லாம் நீ எழுதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நான் எடுத்தோன்னே ஆதியாகமத்திலேருந்துலாம் நான் எழுதலை. நான் வழக்கமாக என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிப்பேனோ அதைத்தான் நான் வசனத்தை ரெஃபர் பண்ணி நான் எழுத ஆரம்பித்தேன். ஆனால் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் உண்மையிலே அதில் ஆவியானுடைய ஒரு லீடிங் அதிகமாக இருக்கிறத உணர ஆரம்பிச்சேன். எனக்கு இது ஒரு கஷ்டமாகவே எனக்கு தெரியல. ஒவ்வொரு புக்காக எடுத்து அதில் உள்ள காரியங்களை ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அதை மாற்றி நான் அதை வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் எனக்கே அது வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. கர்த்தர் வந்து எளிதாக செய்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்கிறாரு. இந்த புக்கு வெளியே வந்ததுக்கு வந்து முதலாவது வந்து கர்த்தருடைய பெரிய கிருபை. 2 என் கணவருக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை அதிகமாக ஜெபத்தில் தாங்கினாங்க, என்னை என்கரேஜ் பண்ணாங்க. இந்த புக்கு எழுதுறதுக்கு என்னை அதிகமாக அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. எனக்கு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டராக இருந்து என்னை வழிநடத்துகிற என் கணவருக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். 2வது இதை நீட்டாக நல்லா டைப் பண்ண என்னுடைய சகோதரி, என் கூட பிறந்த அக்கா பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த புக்கை டைப் பண்ணாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் ஜெபத்தோடு அவங்க டைப் பண்ண தான் சொன்னாங்க. அது மாத்திரமல்ல இந்த அட்டைப்படம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை டிசைன் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க ஒரு 100 பிக்சர் எடுத்து வச்சு ஒரு 100 பிக்சராவது இருக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்த பிக்சர் வரும்போது அவங்களுக்குள்ள வந்து இதுதான் போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லீடிங் வந்து அவங்க போட்டிருக்காங்க. போட்டதுக்கப்புறம் சொன்னாங்க, உன்னுடைய பர்பஸ், நீ என்ன பர்பஸ்க்காக போட்டி அதுக்கு அப்படியே ஆக்டாக இருந்தது இந்த பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு காரியத்திலையும் ஆவியானுடைய வழி நடத்தினபடி அவங்க செயல்பட்டாங்க. 3வது பார்த்தீங்கன்னா நான் எழுதினது டைப் பண்ணது இது வரைக்கும் பாஸ்டருக்கு எதுவுமே தெரியாது. நான் ஜெபம் பண்ணுறதால அவங்ககிட்ட சொன்னது கிடையாது. ஆனால் பாஸ்டர் நான் வந்து ஒரு இன்ட்ரோ கேட்டேன். பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு புக் எழுத எனக்கு ஒரு இன்ட்ரோ நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லும்போது பாஸ்டர் சந்தோஷமாக அதுக்கு ஏற்றுக்கொண்டாங்க. அது மாத்திரமா இந்த பிரிண்டிங் வேலையில் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டாங்க. எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி புக்கு போட்டதே இதான் ஃபஸ்ட்டு புக்கு. அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, இந்த வேலையை நீங்கள் என்கிட்ட விட்டுருங்க சிஸ்டர்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பாஸ்டர் முழுசாக அந்த வேலையை ஃபுல்லாக பொறுப்பெடுத்து எங்களுக்கு டைரெக்டாக எங்களுக்கும் ப்ரெஸ்க்கு எந்த கான்டாக்டும் கிடையாது. எல்லா வேலையும் அவங்க பிஸியான ஊழிய ஷெட்யூல்லையும் கூட பார்த்தீங்கன்னா பாஸ்டர் இந்த காரியத்தை பொறுப்பெடுத்து நேர்த்தியாக எல்லா காரியங்களும் அவங்க செஞ்சாங்க. அதற்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். அது மாத்திரமல்ல இன்றைக்கி நான் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை நான் ஆவியில் வந்து நான் உணர்ந்தேன். என்ன அப்படின்னா, நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படாது. இப்போ ஜெபிக்கிற நம்ம வசனத்தின் அடிப்படையில் ஜெபம் பண்ணனா கட்டாயம் நம்ம ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல இன்றைக்கி என்னுடைய ஆவியில் நான் அதிகமாக உணர்த்தப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே நமக்காக டெய்லி ஜெபிப்போம் தானே, எல்லாருமே ஜெபிக்கிறவங்க தானே நம்ம. அப்போது எலியாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாரிபாத்து விதவை அந்த முதல் அடையை வந்து எலியாவுக்கு கொடுக்கும் பொழுது அந்த பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் அவளுடைய குடும்பங்களும் போஷிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அதுபோல் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்பாக, நமக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நம்முடைய ஊழியக்காரங்களுக்காக ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஏதோ நம்ம புக்கை ப்ரமோட் பண்ணுறதுக்காக கமர்ஷியலாகவும் நம்ம பேசலை, இலவசமாக கொடுக்க கூட நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் பர்பஸ் என்ன அப்படின்னா, டெய்லி ஒரு 5 காரியமோ ஒரு 10 காரியமோ உண்மையாக அதை நம்ம வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவரே எங்கள் ஊழியக்காரன் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் அப்படின்னா கட்டாயம் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை கர்த்தர் பலப்படுத்துவாங்க. அவங்க நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். அவர் தரிசனமுள்ள ஒரு ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக சத்துரு பல விதங்களில் போராடுவாங்க. எல்லாத்தையும் நம்மக்கிட்ட அவங்க ஷேர் பண்ணலாம் முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை என்னால் வந்து ஷேராக சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, நீங்கள் இதை உண்மையாக ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நம்ம கருத்தோடு ஜெபிக்கிற வசனத்தை வச்சு இதில் வளரும்போது அடுத்து ஆவியோடு ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்துவார். எசேக்கியேல் ஆண்டு வந்து கொண்டு போய் காண்பித்தார் பார்த்தீங்களா, அது போல் ஆவியில் நடத்தக்கூடிய அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு கர்த்தர் கட்டாயம் உங்களை கொண்டு போவார். அதனால் நம்ம ஊழியக்காரர் ஜெபிக்க வேண்டிய அந்த அவசியத்தை, அந்த பாரத்தை உணர்ந்து கட்டாயம் நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். கர்த்தர் தான் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸோ இது உண்மையிலே ஒரு தேவ திட்டம் அப்படிங்கிறதற்கு அடையாளமாக நான் இதை வாஸ்து ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வாசிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வார்த்தை, வாக்கியம், அமைப்பு எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக இருந்ததை நான் பார்த்தேன். அதாவது பல புத்தகங்கள் எழுதின ஒரு ஆசிரியர் அளவுக்கு ரொம்ப தெளிவாக அந்த வாக்கிய அமைப்புகள் இருக்கிறத நான் பார்த்து, ஸோ உண்மையிலே இது தேவனுடைய ஒரு திட்டம். ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் அப்படிங்கிறது. மோசே கையை உயர்த்தி இருந்தபோது இஸ்ரவேலர்கள் ஜெயித்தாங்க. மோசேயினுடைய கை தளர்ந்த போது இஸ்ரவேலர்கள் தோற்றார்கள். அப்போ தளருகிற நேரத்தில் ஆரோனும் ஊரும் என்ன செய்கிறாங்க, அவருடைய கரத்தை தாங்கி பிடிக்கிறாங்க. அதனால்
நீங்கள் இந்த புக்கை வாங்கிட்டு போய் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு 5 குறிப்புக்கு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போ அது உங்களுக்கு ஆசீர்வாதம். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அதனால் போன வாரம் கூட செய்தி கேட்டோம்ல, நிலத்துக்கும் விதைக்கிறவனுக்கும் இடையில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும். அதனால் நீங்கள் இது போதகருக்கு செய்கிற ஒரு கான்ட்ரிபியூஷனாக கூட இருக்கும், பாஸ்டருக்காக ஜெபிக்கிறது. ஆமாம், நம்ம சாதாரணமாக ஜெபம் ஆண்டவரே பாஸ்டர் ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து குறிப்பாக ஜெபிக்கும் போது வந்து அது இன்னும் அழுத்தமாயிருது. சரி, இதுக்காக நம்ம எல்லோரும் ஜெபம் நம்ம கை நீட்டி இந்த புக்கை ஆசீர்வாதிங்க. இது உலகமெங்கும் இருக்கிற ஊழியர்களுக்காக சபையார் ஜெபிக்க ஒரு வல்லமையான ஆயுதமாய் பயன்பட போகிறது. இதன் மூலம் ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. போதகர்கள் பாதுகாக்கப்பட போகிறார்கள். பிசாசு வெட்கப்பட போகிறான். போதகரில் வீழ்த்தும்படி, போதகரில் சோதனையில் அமிழ்த்தும்படி அவன் போடுகிற திட்டங்கள் இந்த ஜெபங்கள் மூலமாக முறியடிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. அநேகருக்கு பாஸ்டருக்கு எதுக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிற விவரத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த புத்தகத்தின் மூலம் சபைகளுக்கு வெளிப்படுத்த போகிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். தகப்பனே, உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய நடத்துதலின்படி, நீர் கொடுத்த வெளிப்பாடுகளின் அடிப்படையில் ஆண்டவரே இந்த புத்தகம் எழுதி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ராஜா. இது கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஆண்டவரே ஒரு ஜெப வீரனாய் ஆண்டவரே இதை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி அனுப்புகிறோம். ஆண்டவரே, இந்த புத்தகத்தின் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவீராக. இந்த புத்தகத்தின் மூலம் சபைகள் எழுப்புதல் அடைவதாக. இந்த புத்தகத்தின் மூலம் அநேக ஜெப வீரர்கள் எழும்புவார்களாக. இந்த புத்தகத்தின் மூலம் அநேக போதகர்கள் சத்துருவின் சதி திட்டங்களுக்கு தப்புவிக்கப்படுவார்களாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினால கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று இந்த புத்தகத்தை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி வெளியிடுகிறோம். ஆண்டவரே, சகோதரி ஜபா அவர்களுக்கு கர்த்தர் தொடர்ந்து கிருபைகளை தந்து இது போன்ற புத்தகங்களை எழுத தேவன் வழி நடத்துங்க. ஆசிரியா அவர்களுடைய ஊழியம் இன்னும் பரவட்டும் பெருகட்டும் என்று அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இது ஒரு ஜெப வீரன். இந்த ஜெப வீரனுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ. இந்த புத்தகத்தை பெரிய பாஸ்டர் அம்மாவுக்கு இவர்கள் அன்பளிப்பாக வழங்குவார்கள்.